ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஸ்டார் தமிழன். தூத்துக்குடியில கனிமொழி ரொம்ப சுலபமா வெற்றி பெற போறாங்க. நல்லா தெளிவா தெரியுது. தூத்துக்குடியில் நிக்கிற பாஜகவின் கூட்டணி வேட்பாளரை பாருங்க. ஜி.கே. வாசனுக்கு போய் கொடுத்திருக்கிறாங்க. ஜி.கே. வாசன் சார்ந்த சில தொகுதிகள் இருக்கு தமிழ்நாட்டில். அங்க கொடுத்திருந்தா கூட அவருக்கு ஏதாவது ஓட்டுகள் கிடைச்சிருக்கும். தூத்துக்குடியில் போய் அவருக்கு தொகுதி கொடுத்தீங்கன்னா எப்படிங்க ஜெயிப்பாரு? அதுவும் அவருக்கு என்ன பணபலமா இருக்கு? பணம் செலவு செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு பணமும் இல்லை வந்துட்டு. அப்படின்னா என்ன புரியுது இதுல இருந்து? கனிமொழி அவர்கள் டெல்லி பாஜகவுடன் கள்ள உறவில் இருந்திருக்கிறார். அதனுடைய விளைவுதான் பாஜக தூத்துக்குடிய ஜி.கே. வாசனுக்கு விட்டு கொடுத்திருக்கிறது. டெல்லியிலே கனிமொழி பேசி முடிச்சுட்டாங்க. ஐயா, எனக்கு எதிராக வலுவான வேட்பாளரை யாரையும் போற்றாதீங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில பாஜக வளர்ந்து இருக்கு. அதனால எனக்கு தயவு செய்து ஒரு டம்மி வேட்பாளரை போட்டு என்னை எப்படியாவது திரும்பவும் பாராளுமன்ற வரத்துக்கு வழிவகை செய்ய சொல்லி கெஞ்சிருப்பாங்க போல இருக்கு. அதனுடைய விளைவுதான் அங்க பாஜக ஒரு டம்மி வேட்பாளரை போட்டு இருக்கு. இது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது மக்களை. தொல் திருமாவளவனுக்கு பல்ல பிடுங்கிய தேர்தல் ஆணையம் பானையை பிடுங்கிக்கிட்டு போய் சுயேட்சை சின்னத்தில் நிக்க சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. என்னமா கத்திக்கிட்டு இருந்த சனாதனம் அது இதுன்னு சொல்லிட்டு பல்ல பிடுங்கிட்டாங்கல்ல. இனி தைரியமான ஆண்மகனாக இருந்தால் சீமான் போல தனித்து நின்று உனக்குன்னு ஒரு ஓட்டு வங்கியை காட்டு. அப்பதான் நீ நிரந்தர சின்னத்தை பெற முடியும். இல்லனா திமுகவுக்கு சொம்பு அடிச்சுக்கிட்டே இருந்தா கடைசி வர நீ திமுகவுக்கு அடிமையாகவும் பிளாஸ்டிக் சேர்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். உனக்கான தகுதி உனக்கு தெரியல. உனக்கு தகுதி இருக்கிறது. தனித்து நின்று ஓட்டு வங்கியை காட்டிட்டு அப்புறம் தேர்தலில் நில்லு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் கட்சிக்கும் நல்லது, உன் தொண்டர்களுக்கும் நல்லது. தொண்டர்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னா இந்த வேலையை பாருங்க. நன்றி நண்பர்களே. நான் உங்கள் ஸ்டார் தமிழன். கத்தா சொல்லுவாண்டா, ஸ்டார் தமிழன்டா.